ஹலோ மக்களே, பாய்ஸ், கேர்ள்ஸ், விமென்ஸ், ஜென்ஸ், லேடிஸ் எல்லாரும் குட் மார்னிங். மணி கரெக்டா 3:30 கிட்ட ஆகும். நாங்கள் நடு சாமத்துல எங்க கிளம்பிட்டோம்னா சொல்றேன், போக நீங்களே பார்ப்பீங்க எங்க இருக்கோம். முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அது எதுக்கு நாங்கள் முக்கியமான இடம் நான் சொல்றேன்னா, எங்க டிப்ரெஷன்லாம் போக்க, என்னோட கவலைகள்லாம் மறக்க நாங்க ஒரு இடத்துக்கு போகிறோம். நாங்கள் போற இடத்துல வந்து ரொம்ப பனி, ரொம்ப மழைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு எங்களோட டிப்ரெஷன்லாம் போக்க, எங்களோட கவலைகள்லாம் தீர்க்க அங்கே நாங்கள் போகிறோம். நான் எங்கே போகிறோன்னு நான் சொல்ல, போகிற வழியிலே நான் சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக உங்களுக்கு காட்டுறேன். போகிற வழியில் நம்ம எங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுவோம். மணி 3:30 நடுராத்திரி கிளம்புனா தான் அங்கே நாங்கள் எங்களால் காலையில் ரீச் பண்ணி சூப்பரான செம்மையான குழு கிளைமேட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. குழு கிளைமேட்டுக்கு நீங்கள் பார்க்க தயாரா? நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. குழு கிளைமேட்டுக்கு பார்த்துட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் டிப்ரெஷனை போக்க, நீங்களும் கவலைகளை தீர்க்க போறோம். ஓகே, இந்த காரணம் தான் நாங்க போறோம். இப்போ வந்து நெல்பேட்டையில இருக்கோம். மதுரை தூங்கா நகரம் ஏன் தெரியுமா சொல்றோம்? பாத்தீங்களா, இப்ப கூட ஒரு அண்ணன் தோசை சாப்பிட்டு இருக்காரு. 3:30 கூட கடை இருக்கு. ஸோ நெல்பேட்டை ஏரியா, நெல்பேட்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இங்கதான் ஃபுல்லா வெங்காய மார்க்கெட் இருக்கு, வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் இருக்கு, இந்த மாதிரி பல மார்க்கெட்ஸ்கள் இருக்கு. ஸோ நிறைய லோட்ஸ் வரும், உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இன் அண்ட் அவுட் போகும். எல்லா லாரி, ட்ரக்ஸு, இங்கதான் பெரிய பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம், பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம் எல்லாமே இருக்கு. ஸோ முக்கியமான மதுரையோட முக்கியமான மெயின் சிட்டிக்கு நடுவில் இருக்கும். அதே சட்டை தான் போட்டு வரேன். டூருக்கு வாங்கடானா டீ ஷர்ட்டை போட்டு பக்கத்து இருக்க வர போய் வராதுங்க. சரி வாங்க. யார்கிட்ட பேசுறேன்னா மக்கள்கிட்ட பேசுறேன். மாப்பிள்ள மக்கள்கிட்ட பேசுறேன். அப்படியே குப்பமாய் போட்டு பின்னாடி நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி அப்படியே உள்ள குப்பமாய் போட்டு விளாக் எப்படி ஆரம்பிக்கணும்னா, அந்த கொஞ்சம் நல்ல ரோட எடுக்கிறேன். அந்த வண்டியை முந்திரா சாமி கும்பிட்டு போகணுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வாட்டி நீங்க சாமி கும்பிட்டு போறீங்க. சாமியை கும்பிட்டு உங்க வாழ்க்கையில நல்லா ஆக்கிட்டீங்களேடா. ஆமா கைஸ், சொல்ல மறந்துட்டோம். இன்னைக்கு என்ன நாள்னா, விஜய் சிஎம் வாங்கிட்டாப்ல. சி ஜோசப் விஜய் எனும் நான் வந்து இப்போ ஆண்டிப்பட்டி வந்தாச்சு. பாத்தீங்களாடா கிட்ட ஏத்திட்டு போறாங்க போல. ஆண்டிப்பட்டி வந்திருக்கோம் கைஸ். ஆண்டிப்பட்டியில வந்து மலை ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டிப்பட்டி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சாமி கும்பிட ஒவ்வொரு வாட்டி நாங்க வரும்போது இந்த சாமி தான் கும்பிடுவோம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள வந்திருக்கோம். தெரிஞ்சிருக்கோம் SMTR சிறுவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் பற்றி இது பார்த்தா இங்க சிறுத்தை வந்துருக்குதா, டைகர் வந்துருக்கு. காலங்காத்தால 4:30 நாங்க டீ குடிச்சிட்டு ஆய் போறதை பத்தி பேசிட்டு இருக்கோம். போன வருஷம் இது போன வாட்டி போகும்போது இங்க வேறதான் ஆய் போனோம். வரும்போது தான் சொன்னா ஆயே வரல, அங்கிருந்து வரும்போது ஆயே வரல. ஒண்ணுதான் போனேன், 3 மணிக்கு என்ன கிளம்புறீங்க, ஆய் வரல அப்படின்னு. போன ஓட்டம் இவன் பண்ண தெரியாது உனக்கு. காலையில போகாம வந்துட்டான்டா. ஒரு நாள் பூரா வருது உட்காந்து போவே இல்லை, அடக்கி போடிமெண்ட் ஏறிட்டோம். உள்ள ஏத்துறா போடிமெண்ட் ஏறிட்டோம். ஏறின உடனே கக்கத்தை தேடி ஓடினா கரெக்டா வரணும். திருப்பி வந்துட்டான். சாப்பிடும்போது கூட இல்லடா ரொம்ப சாப்பிட வேணாம் வந்துருமோ. எதுக்கு நம்ம மேகமலை போறோம்? எதுக்கு மேகமலை போறோம்? போட முடியும். எதுக்கு மேகமலை வீடியோ பூரா அப்படியே பேசிட்டு போட மாட்டேன். அதையும் சரி, எதுக்கு மேகமலை போறது? அங்க வாங்க போவோம். அதான் எங்க ஒரு இடம். மேகமலை அதுக்குதான் போறோம். நாங்க ரெசார்ட் கட்டலாம், எங்களுக்கு பத்தி கட்ட போறோம். அதுக்காக நாங்க உண்மையிலே கட்டணும். சொன்னா சீரியஸா செஞ்சிருவாப்ல. சின்ன இடம் வாங்கி கட்டணும்.
சின்ன வீடு வாங்கி கிட்டலும் எவ்வளவு வேலை இல்லாம இருக்காங்க பாருங்க. கண்டிப்பா போறோம். இப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்? அதுக்கு ஏதாவது மெமரிஸ் நிம்மதியா டீ குடிக்கிறேன், உங்களை பொம்பளுக்கிறேன், நாங்க எப்படி வந்திருக்கோம், இவர் எப்படி வந்திருக்காங்க? கையில புடிச்சுட்டே இருக்கேன் நானு. பக்கத்துல இருக்கிற மாதிரி வந்திருக்காரு. நீங்க பிசிக்ஸ் சார் மாதிரி டீசர்ட் போட்டிருக்கியா? கொட்டை கட்டுறேன். பிசிக்ஸ் சார் மாதிரி டீசர்ட் போட்டிருக்கியா? என்னது இது கோழி சூத்து மாதிரி சார் இது பங்கு சார் பங்கா லுக்கு ஸ்டைலா இருக்கேன்னு நினைச்சிட்டு அவன் ஸ்டைலா நிக்கிறேன்னு நினைச்சிட்டு எங்க வந்திருக்கோம் நான் காட்டுறேன். கரெக்டா கீழே நிக்கிறோம். உங்களுக்கு அப்படியே காட்டணும்னு இருக்காங்க. கரெக்டா இல்ல பேக்ரவுண்ட் சாங் போட்டுறேன் நான். ஓகே வந்திருக்கோம். கிரேப்ஸ் தோட்டம், ஃபுல்லா கிரேப்ஸ் தோட்டம் இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு. டைம் கிடைச்சா உங்களுக்கு தெரியுதா, அங்க ரோடு அப்படியே போகுது. சூப்பரா இருக்கு. மவுண்டனா பீச்சா, எந்த டெஸ்டினேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கு? மவுண்டனா பீச்சா நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ரெண்டுமே, பீச்சு பிடிக்கும், எங்கே போனாலும் அங்கேயே பிடிக்கும். ஆனால் சீரியஸாக இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்து, அங்கேயே இருந்து, அந்த சுற்று வட்டாரத்துலேயே இருந்து. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு 2-3 இயர்ஸாகவே ஆயிடுச்சு. அப்போ நம்ம வரோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹேர்பின் பேண்ட் ஏறிடும். ஸோ கீழே நின்று பிரேக், சுசு பிரேக் நாங்கள் இறங்கினோம். உச்சா பிரேக்கு ஒருத்தர் ஆய் பிரேக்கு இறங்கியிருக்காரு. மேகமலை அடிவாரத்தில் இருக்கோம். கொஞ்சம் விட்டா நம்ம போயிடுவோம் மேகமலைக்கு. அங்கே இனி நல்ல நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது, நான் வந்து காட்டுறேன். ஓகே, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சாலும் கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளியூரோ பக்கத்து ஊரோ இந்த மாதிரி மவுண்டனோ அங்கெல்லாம் போய் பாருங்க. மதுரையில் வந்து பீச்சிக்கிட்டு அடிக்குது வெயில். கரெக்டாக மதுரையில் மழை பெய்யுதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். அண்டு கரெக்டாக மதுரையில் வந்து செம்ம மழை. அப்படியே இப்போ மேகமலை போனால் சூப்பராக இருக்கும், மிஸ்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அங்கே போவோம். அங்கே மவுண்டனில் மிஸ்டாக இருக்கா. ஸோ அங்கே நாங்கள் போவோம். அங்கே கரெக்டாக நம்ம போகிறோம். ஓகேங்களா, போயிட்டு சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த விளாகில் வந்து ரொம்ப ஆசையோடு இந்த விளாக் நான் பண்ணுறேன். சுற்றி காட்டுவோம். நம்ம யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். இந்த அவங்களாம் அங்கங்கே போவாங்க, இங்கே போவாங்க காட்டுவாங்கன்ட்டு. ஸோ நானும் தேனியில் எங்கள் மதுரை போகிறது மேகமலை.